தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் தொடர்பான நிகழ்வுகள் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் விஷயத்த வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நிறைய கட்ஸ் அதில் நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை கட் பண்ணி நிறைய சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அது எத்திக்கலா இல்லை, ரொம்ப சரியா இல்லை, மக்களை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தவறான முறையில் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். முதல்ல இந்த பிக் பாஸ் ஷோ இப்பொழுது ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ் ஷோ? எப்படி உங்களுடைய முதற்கட்ட பார்வை பிக் பாஸ் பத்தி? ஒரு வகையில பிக் பாஸ் ஷோவை பார்க்கும்போது பெரிய ஒரு பிரமிப்பும் எனக்கு இருக்கு. எப்பவுமே சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்களா குளோபலா இருக்கும். இப்போ கோக் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காலையும் குடிப்பாங்க, ஆப்பிரிக்காலையும் குடிப்பாங்க, இந்தியாலையும் குடிப்பாங்க. ஸோ எல்லா மக்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி சில சினிமாக்கள் எடுத்துப்போம். இப்போ டைட்டானிக் எடுத்துப்போம். டைட்டானிக் பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ஒரு 5ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது டைட்டானிக் பார்த்த ஞாபகம் இருக்கு. தியேட்டர்கள்லேருந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ பெண்கள்லாம் ரொம்ப சோகமா கண்ணில் கண்ணீரோட டைட்டானிக் பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த லவர்ஸ் புரிஞ்சுட்டாங்களே. ஆமா, எனக்கு ஜாக் இறந்துருவார்ல கடைசியில. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தோன்னா அதே இமோஷன்ஸை அமெரிக்காலையும் ஃபீல் பண்ண முடியுது, இந்தியாலையும் ஃபீல் பண்ண முடியுது, ஆப்பிரிக்காலையும் ஃபீல் பண்ண முடியுது. உலகம் முழுக்க அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ சில விஷயங்கள் பார்த்தோம்னா உலகத்தை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணும். முகமது அலி, மைக்கேல் ஜாக்சன், அடிடாஸ், ஆப்பிள், இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் பார்த்தோன்னா எல்லாரையுமே கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது காரணம் ஏன் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழர்களாக இருக்கும், இந்தியன்ஸாக இருக்கும், ஏஷியன்ஸாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கு. பட் மனிதர்களாக சில காமனாலிட்டிஸ் இருக்கும். எல்லா மனிதர்களுக்குமே நமக்குன்னு சில காமனான குணங்கள் 7 பில்லியன் மக்களுக்குமே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கரெக்டாக டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் வரும்போது எல்லார்ட்டையுமே அது செல் ஆகும். ஸோ அதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ். சில விஷயங்கள் பார்த்தோம்னா எல்லாருக்குமே பிடிக்கிற விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் பிக் பாஸும் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டா, ஒரு ஷோவா அது மாறிடுச்சு. நிறைய நாடுகளில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது, பெங்காலி, கன்னடா, எல்லா இடத்துலையும் பிக் பாஸ் இருக்குது. அதே மாதிரி யூஎஸில் இருக்குது, பிக் பிரதர்ன்ற நேமில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கனடாவில் இருக்குது, மெக்சிகோவில் இருக்குது, நிறைய நாடுகள், ஏகப்பட்ட நாடுகளில் பிக் பிரதர் அப்படின்ற நேமில், அப்புறம் ரீஜனல் நேம்ஸ்லாம் இருக்குது, இட்டாலி, இங்கெல்லாம் நிறைய நாடுகளில் இருக்குது. ஸோ பிக் பாஸும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த வகையில் எனக்கு அந்த ஷோ மேலே பெரிய ஒரு பிரமிப்பு உண்டு. ஸோ எப்படி எல்லாருக்கும் அப்பீல் ஆகுது, அந்த கனெக்டிங் பாயிண்ட் சொன்னேன்ல, எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக பற்றிக்கும். அப்படி பிக் பாஸ் அது என்ன விஷயம், எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்த பிக் பாஸ் டச் பண்ணுது அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ நமக்கு வாயுரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சீக்ரெட்டா இருந்து அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களை பார்க்கறது இருக்குல்ல, அதான் வாயுரிசம் வாங்க. ஓகே. ஸோ இப்போ பக்கத்து வீட்டுக்கு சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சைலண்டா அப்படி கேட்கறது இருக்குல்ல. ஸோ நமக்கு ஆமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் வீட்டுல இருந்து ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு, கேட்கறது. நம்ம பிரச்சனை தான் அங்கதான் இருக்கா. ஆமா, ஓகே, காமனா இருக்கா பிரச்சனை. அந்த மாதிரி இது எல்லாருக்கும் ஒரு 90-95% பீப்புளுக்கு இந்த வாயுரிசம் இருக்கும். சில பேருக்கு இருக்காது அஃப்கோர்ஸ், பட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுது, அதை நார்மலைஸ் பண்ணுது. ஸோ இப்போ நான் டிவியை போட்டுட்டு உட்காந்து அவனுக்கு போடுற சண்டை, பர்சனலாக அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நார்மலாக நம்ம இதை பண்ண முடியாது. நார்மலாக இப்போ ஒரு வீடுக்காவது திறந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசை இருந்தால் கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்து போயிடுவோம். நாகரிகங்கள். ஆமா, அடுத்த பர்சனல் ஸ்பேஸ் நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போ என்ன இருக்கு, பிக் பாஸ்ன்ற ஒரு வீடு இருக்கு, உள்ளுக்குள்ள கேமராஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க, எல்லா மூவியும் வாட்ச் பண்ணுறாங்க. அதை நம்ம ஃபேமிலியோட உட்காந்து அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தவங்களோட பர்சனல் ஸ்பேஸை நம்ம பார்க்குறோம், அதை ரொம்ப நார்மலைஸும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மனிதர்களுக்கு சில பேசிக் இன்ஸ்டிங்ஸ் இருக்கும்ல, பேஸ் இன்ஸ்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது இப்போ நாடகம்னு இருக்கு, திரைப்படம் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். இப்போ இதுவும் தான் இன்னொரு வாழ்க்கை, அது இன்னொரு ஃபீலிங், அது அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கும் பிக் பாஸும் வித்தியாசம் இருக்குன்றீங்களா? ஓகே. இப்போ நாடகம் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் கீழே வரும். நாடகங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்ப சண்டைகள், மாமியார் மருமகள் சண்டை, இன்னொரு வாழ்க்கை தான் அது. ஆமா, இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம வாட்ச் பண்றோம். அந்த சண்டைகளை பார்க்கும்போது நமக்கும் அதோட அசோசியேட் ஆகிக்க முடியுது. அஃப்கோர்ஸ் அது கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி. சினிமாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப
சீப்பான விஷயங்களை பேசியும் நீங்க மக்களோட கனெக்ட் ஆகலாம், குவாலிட்டியான விஷயங்களை பேசியும் நீங்க மக்களோட கனெக்ட் ஆகலாம். கனெக்ட் ஆகிறதுக்கு 2 விதமான வழி இருக்கு. இதுல பாயிண்ட் என்னன்னா, பிக் பாஸ் வந்து சீப்பான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணி அவங்க மக்களோட கனெக்ட் ஆகுறாங்க. அதான் என்னோட பாயிண்ட். இப்போ நாடகங்களும் அதே தான் பண்றாங்க. சீப்பான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லா நாடகங்களும் சொல்கிறேன், பட் மோஸ்ட்லி இந்த நாடகங்கள்லாம் பார்த்தோம்னா குட்டி குட்டி சண்டைகள், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் அந்த சின்ன பிரச்சனைகளை தாண்டி பெருசாக யோசிக்க மாட்டோம். நம்மளும் அதுக்குள்ளே சுருங்கி போயிடும். நம்மளோட அந்த கெப்பாசிட்டியும் அதுக்குள்ளேயே அடங்கிடும். அதுதான் இங்கே சிக்கல். இப்போ நம்ம யூ பிகம் வாட் யூ திங்க்கும்பாங்கல்ல. ஓகே. ஸோ நீங்கள் பெரிய விஷயங்களை யோசிக்கிறீங்க, பெரிய பெரிய விஷயங்களை கன்சியூம் பண்ணுறீங்க. ஏப்ரஹாம் லிங்கன், பெஞ்சமின் பிராங்க்லின், மகாத்மா காந்தி, நேரு, இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் நீங்க உள்வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அவங்களோட செயல்கள், ஏன் இந்த இடத்துல அவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் இந்த விஷயத்த பண்றாங்க, அவங்க ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருந்தது, இதெல்லாம் உள்வாங்கணும்னா நம்மளோட பிஹேவியரும் லைட்டா மாற ஆரம்பிக்கும். நான் இது நல்லா நோட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய மனிதர்களோட ஆட்டோபயோகிராஃபிலாம் நம்ம படிக்கிறோம்னா அவங்களுக்குள்ள கூடிய இந்த கிரேட்னஸ் இருக்கு பாருங்க, சில விஷயங்கள் நமக்குள்ள வந்துடும். நம்மளும் கொஞ்சம் ஒரு தராதரத்தோட பிஹேவ் பண்ணும். ஒரு 10 நாளைக்காச்சு. ஆமா, ஒரு 10 நாளைக்காச்சு நம்மள நல்லா ஸ்லோவா மாத்திக்கிட்டோம்னா கொஞ்சம் அது பெர்மனண்டாவும் உள்வாங்கிடுவோம். இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 நாளைக்காவது நம்ம அதை பண்ணுவோம். லைட்டா அந்த கிரேட்னஸ் நம்மளும் உள்வாங்கும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். ஆமா, ஸோ அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு பாக்க. அதே மாதிரி நீங்க சீப்பான விஷயங்களை உள்ள ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் உங்களோட கெப்பாசிட்டி சுருங்கி போயிடும். நீங்க இந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், என்ன ஹர்ட் பண்ணிட்டான், குத்திட்டான், நோண்டிட்டான், அது பாரு எவ்வளவு பெரிய திமிர் பேச்சு பாரு, அது இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பெண்கள் பாக்குறேன், இந்த சில டிவி ஷோஸ்லாம் பார்த்தோன்னா இந்த கள்ளக்காதல், இந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஷோஸ் நிறைய கேட்குறாங்க, கன்சியூம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகும், நம்ம அதுக்குள்ளதான் இருப்போம், நம்ம மைண்ட் அதுக்குள்ளதான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கணும்னா வாய்க்குள்ள என்ன விஷயம் போகுதுன்றது முக்கியம் இல்ல. இப்போ பிஸாவும் பர்கரும் டெய்லி போயிட்டு இருந்ததுன்னா உடம்பு ஃபிட்டா இருக்காது. கை லூஸா இருக்கும், வயிறு பெருசா இருக்கும், ஃபிட்டா இருக்காது. இதே நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் போகுதுன்னு வச்சுப்போம், நல்ல மீட், ஃபேட்லாம் இல்லாம லீன் மீட்லாம் உள்ள போகுது, வெஜிடபிள்ஸ் உள்ள போகுதுன்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் ஹெல்த்தியா இருக்கணும்னா உள்ளுக்குள்ள போகக்கூடிய அந்த கண்டென்ட், நம்ம கண் வழியா காது வழியா போகக்கூடிய கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். பிக் பாஸ் அந்த வகையில் ஒரு சீப்பான கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஒன்று, நம்மளோட இந்த வாயுரிஸ்டிக் இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணுறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அதுவுமே மோசமான ஒரு விஷயம் தான். இந்த பதுங்கி இருந்த இடத்தவங்களை பார்க்குற அந்த இன்ஸ்டிங் இருக்குல்ல, இந்த மாதிரியான சீப்பான இன்ஸ்டிங்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது முதல் தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டாக்ஸிக் பிஹேவியரை என்கரேஜ் பண்ணுறது. இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு 10 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நல்லா ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக இருப்பான், ஒருத்தன் ரொம்ப கன்னிங்கானவனாக இருப்பான், ஒரு 5 பேர் வீக்காக இருப்பான். அந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கூட சேர்ந்து இருக்க மாதிரி இருப்பான். அப்புறம் மீதி ஒரு 2 பேர் எவன் கூடயுமே சேர மாட்டான், எந்த நியாயத்தையும் கட்டுப்படாமல் இருப்பான். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த 2 டாமினண்டா இருக்கவங்க 2 டீமாக பிரிஞ்சிருப்பானுங்க. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா முதுகுல எப்படி குத்துறது, இவனை என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான கேம்லாம் அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கதையை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒரு 10 பேர் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அந்த 10 பேர் அந்த ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க, நம்ம கேமராவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இங்க வந்து சர்வைவலும் அதுல இருக்கு. அந்த 10 பேர்ல எவன் ஜெயிக்கிறான், எவன் சர்வைவ் ஆகுறானும் இருக்கு. நிறைய நேரங்கள் நம்ம எப்படி பாக்குறோம், பாலிடிக்ஸ் பண்றவன், முதுகுல குத்துறவன்லாம் அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதையும் பாக்குறோம். அப்ப நேச்சுரலா மக்களுக்கு என்ன மாதிரியான தாட் வரும், இதெல்லாம் நார்மலான விஷயம் தான் போல, லைஃப்ல சர்வே ஆகணும்னா, மேல போகணும்னா இந்த மாதிரியான பிஹேவியர் நமக்கு அவசியம் போல அப்படின்ற ஒரு தாட்டும் வரும். ஸோ இந்த டாக்ஸிக் பிஹேவியர்லாம் நிறைய நேரங்கள்ல நியாயப்படுத்தப்படுது, நார்மலைஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால அதுவும் ஒரு மோசமான விஷயம் தான். இப்போ இங்க மட்டும் இல்லை, ஆஃப் லைட் சொசைட்டிலேயே பார்த்தோம்னா இந்த டாக்ஸிக் பிஹேவியர் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே 48 Laws of Power புக் அடிக்கடி பேசுவேன் உங்ககிட்ட. அதுல இருக்க விஷயங்களெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நல்ல மனிதனா இருக்க முடியாது. அந்த ஆத்தரே என்ன சொல்றாருன்னா, உலகம் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த 48 Laws of புக்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உலகத்துல கூடிய மக்கள் எல்லாம் பண்ணுவாங்க, பெரிய இடங்கள் இருக்கவங்க எல்லாம் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியலன்னா உங்களை அவன் யூஸ் பண்ணிடுவான். ஸோ நீங்க உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா
எப்படி மனிதர்களை மேல இருக்கவங்க மேனிப்புலேட் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரியணும். உங்க பாஸ் எப்படி உங்களை மேனிப்புலேட் பண்றாரு, கூட இருக்கிற கோவொர்க்கர்ஸ் உங்களை எப்படி மேனிப்புலேட் பண்றாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எஃபெக்டிவா இருக்க முடியும்னு தான் சொல்றாரு. ஆனா நம்ம எதுக்காக படிக்கிறோம் 48 லாஸ் ஆஃப் பவரை? எப்படி அடுத்தவனை மேனிப்புலேட் பண்ணலாம், எப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அவனை டைவர்ட் பண்ணலாம், டீவியேட் பண்ணலாம், அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஆனா படிக்கிறவன் எல்லாமே இந்த ஐடியால தான் படிப்பான். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு. பிரின்ஸ்னு ஒரு புக் இருக்கு, நிக்கோலை மாக்கியவெலியோட ஒரு புக் இருக்கு. பழைய காலத்து புக் அது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வெளியான புக். ஸோ மாக்கியவெலி அதுல இந்த விஷயங்கள்லாம் பேசுவார். ஒரு பிரின்ஸ் அதிகாரத்துல இருக்கணும்னா, அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், எல்லா கேடுகட்ட கேடி வேலைகள்லாம் பண்ணணும்னு அதுல போட்டிருக்கும். யூஸ்வலா அந்த புக் எழுதுனாங்கன்னா நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், இந்த மாதிரி தோன்றோன்னு எழுதுவாங்களா. அந்த புக் வந்து ப்ராக்டிக்கலா இருக்கும், சும்மா இந்த ஃபார்மாலிட்டிலாம் இருக்காது. ரூத்லெஸ்ஸா அடி தூக்கி போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அந்த புக்கெல்லாம் இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 48 லாஸ் ஆஃப் பவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ மனிதர்களை பொறுத்தளவில் அந்த இப்போ நம்ம அந்த நமக்கு ஹியூமன் டீசென்சின்னு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு நாகரிகமான சொசைட்டில நம்ம அடுத்தவன் அடிச்சு காலி பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து டீசென்டான விஷயங்கள் கிடையாதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ பிரேக் ஆகுது. டாக்ஸிக்கான பிஹேவியர், அடுத்தவங்ககிட்ட அக்ரெசிவா பிஹேவ் பண்றது. அக்ரெசிவா நீங்க பிஹேவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல. பிக் பாஸ்ல அப்படிதான் நடக்குது. நிறைய நேரங்கள்ல அக்ரெசிவான டாக்ஸிக் பிஹேவியர் என்ன பண்ணுது, நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸ்லயும் அந்த கேமை நம்ம கொண்டு வர்றது, அதே அப்ரோச் நம்ம நடத்துறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் அது என்கரேஜ் பண்ணுது. இப்போ நிறைய இடம் பார்ப்பேன், நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் ரொம்ப மாறிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஊருக்கு ரீசெண்டாக போனேன். அங்கே போகும்போது இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரோடு, சின்ன ரோடு தான், அதில் முக்காவாசி ரோடு அடைக்கிற மாதிரி வண்டி நிப்பாட்டி வச்சுட்டார். ஃப்ரெண்ட்ல நான் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன், அந்த ஆட்டோ போக முடியாது, இப்படி வராரு, அப்படி வந்து நின்றுட்டு நம்ம ஊரா என்ன சொல்லுவான், ஏய் நடு ரோட்டை நிப்பாட்டி வச்சிருக்கு, அறிவு இருக்கா, ஓரமா போடாம. நம்ம ஊர்ல அங்க என்னண்ணே மறியல் பண்ணிட்டு இருக்கீங்களா ரோட்ல அப்படின்னு நக்கலா இவர் சொல்றாரு. அவர் இல்லைண்ணே இப்போ மூவ் பண்ணிடுறேன், அவர் சிரிச்சிட்டே மூவ் பண்றாரு. ஸோ இது ரெண்டுக்கும் அப்ரோச் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ போக போக நம்ம சொசைட்டி ரொம்ப அக்ரெசிவா மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டா ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை டிப்ளமேட்டிக்கா அவங்க ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. சாதாரண மனிதர்கள் தான், அவனையும் ஹர்ட் பண்ணாம அப்படி டிப்ளமேட்டிக்கா அதை ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இஷ்யூவையும் அங்க கொண்டு போயாச்சு, ஒரு பிரச்சனை இருக்கு நீ நடுவில் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான டீசென்டான பிஹேவியர் இது ஒண்ணு. ஆனா அக்ரெசிவான பிஹேவியர் நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது என்ன ஆகும், சொசைட்டியும் அக்ரெசிவ் ஆகிட்டே இருக்கும். அந்த டீசென்சி, ஹியூமனிசம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஸோ நான் இந்த பிக் பாஸ் மாதிரியான ஷோஸ் வந்து இந்த அக்ரெசிவான பிஹேவியரையும் அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர்லாம் உடையுது அதனால. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ல வந்து போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள் குறித்துமே விமர்சனங்களானது எழுது. முன்னாடி வந்து பவா செல்லத்துறை பெரிய எழுத்தாளர், அப்புறம் நிறைய கதையெல்லாம் சொல்லுவார், கதை சொல்லி அவர்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்னேகன் அப்படின்ற உள்ள கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய ஒரு நல்ல தரமான ஆட்களையும் சில டைம்ல உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்பொழுது பிக் பாஸ் சமீப காலமாக ரொம்ப டாக்ஸிக்கான ஆட்கள், அப்புறம் நெகட்டிவா சமூகத்துல வந்து பப்ளிசிட்டி ஆயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஒரு 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 வியூவர்ஷிப் அல்லது அந்த டிஆர்பியை வந்து ஏற்ற ட்ரை பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க, இந்த போட்டியாளர்களை தேர்வு பண்றாங்க இல்லையா, தரமான போட்டியாளர்களை வந்து தேர்வு பண்ணி உள்ள வைக்கும்பொழுது மக்கள் அந்த மாதிரியான ஆட்கள் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலக அரசியல் ஏதாவது உள்ள ஒரு 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பேசுவாங்க, மனிதாபிமானம் பத்தி பேசுவாங்க. ஒருத்தவங்க அங்க டிப்ரெஸா இருந்தா அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி போய் பேசணும் அப்படின்னு இப்படியான விஷயங்கள்லாம் ரொம்ப மெச்சூரா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரியான மனிதர்கள். ஆனா நெகட்டிவா பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள் உள்ள எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்த மக்கள் பாக்குறாங்க, அவங்க எப்படி அதை பிஹேவ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததுன்னு ஒன்று இருக்கு. இதை கான்சியஸா தான் அந்த டீம் பண்றாங்களா, இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கான்சியஸா தான் பண்றாங்க. இப்ப நீங்களும் நானும் பிக் பாஸ் ஷோவோட ப்ரொடியூசர்ஸ் வச்சுப்போம், நம்ம 2 பேரும் அந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றோம்னு வச்சுப்போம். அந்த ஷோ என்ன நம்ம 2 பேருக்குமே தெரியும். அந்த ஷோவை பொறுத்தளவுல கண்டஸ்டன்ஸை நம்ம சூஸ் பண்ணும், சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா சண்டையை கிரியேட் பண்ணிடுவாங்க, சண்டை அங்க உருவாகும். ஸோ அப்ப பெர்ஃபெக்டான ஆட்கள், இந்த கேமுக்கு ஏற்ற பெர்ஃபெக்டான ஆட்கள் இப்போ நம்ம சூஸ் பண்ணணும். 10 பேரை சூஸ் பண்ணணும். நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க, லிஸ்ட் எடுப்போம். யாரெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? 10 பேரை இங்க வந்து ஒரு 10 பேரை சூஸ் பண்ணணும். ஃபேமஸான ஆட்கள் 10 பேரை சூஸ் பண்ணா யாரெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? நான் பொலிட்டிஷியனா அப்படியே சூஸ் பண்ணுவேன். பொலிட்டிஷியன்ஸையும் பண்ணலாம், பொலிட்டிஷியன் பண்ணலாம், ரைட்டர் பண்ணலாம், டைரக்டர் பண்ணலாம், ஆமா ஆக்டர் பண்ணலாம், நார்மலான ஆட்கள் கூட பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்படியான சில ஆட்களையும் நம்ம இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க.
ஸோ இப்போ அதான் நான் சொல்றேன், இப்போ நமக்கு ஒரு ஷோ இருக்கு. அது ஓகே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சமூகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்க்க போறாங்க. குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, சில விஷயங்கள் மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. மெச்சூர் இல்லாம ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. பணம் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, பணம் இல்லாத எல்லாரும் இது பார்க்க போறான். அப்போ ஒரு குறைந்தபட்ச ஒரு சமூக பொறுப்புன்றது ஒரு டீமுக்கு வேணாமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ 2 விதமான விஷயம் இருக்கு. ஒன்று, மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் என்ன விரும்புவாங்க, மக்கள்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட், மக்களுக்கு என்ன பிடிக்கும், கிளாமர் பிடிக்கும், ரைட். அப்போ நான் வந்து 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு கிளாமர் சாங், ஹீரோயினை உள்ளே இறக்குவேன், ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, நடுவில் ட்ரெஸ் இருக்காது, இந்த மாதிரி ஒரு டான்ஸு, சம்மந்தமே இருக்காது ஒரு டான்ஸு. எனக்கு தெரியும், ஏன் இது தெரியுது எனக்கு, இது ஒரு ஃபார்முலா. மக்களுக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்குது, மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது ஒன்று பண்ணுவேன். அப்புறம் ஒரு 2-3 ஆக்ஷன் சீன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல பொறுப்பு வேணும், அக்கறை வேணும்னு, அந்த இடத்துல இருந்து நான் இதை அணுகலை. நான் எப்படி அணுகிறேன்னா, நான் 20 கோடி ரூபா பணம் போட்டிருக்கேன், நான் 40 கோடி ரூபா பணம் எடுக்கணும். அப்போ நான் உங்களை மாற்றணும், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நான் யோசிக்கல. உங்களோட வீக்னஸை எப்படி நான் யூஸ் பண்ணலாம், உங்களை எப்படி நான் பார்க்க வைக்கலாம், எக்ஸப்ஷனலாக நல்ல படம் பண்ணி நான் பார்க்க வைக்கலாம் உங்களை. அதே மாதிரி சிம்பிளாக சீப்பான கண்டை கொடுத்து உங்களை பார்க்க வைக்கலாம். இப்போ லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு படத்தை எப்போவுமே சொல்லுவேன், பயங்கர எக்ஸ்ட்ராடினரி படம் அது. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர் அப்படியே ஒரு 100 லேயர் இருக்கும் ஒரு சீன்லேயே. அந்த மாதிரியான ஒரு படம். அவர் இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ரொம்ப சீரியஸான ஒரு கண்டென்ட்டை ரொம்ப சீரியஸாக யோசிச்சு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து அந்த படத்தை கையாண்டிருப்பார். ஆனால் நீங்கள் சிம்பிளாகவும் இதை பண்ணலாம், மக்களை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் சிம்பிளான ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், ரைட். இப்போ பிரபுக்கு என்ன பிடிக்கும், கேப்ரியலுக்கு என்ன பிடிக்கும், அதை நம்ம பண்ணுவோம். எதுக்கு அவனை போய் மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும், நல்ல விஷயங்களை சொல்லி சொசைட்டியை மாற்றணும். நல்ல விஷயம் சொல்லணும், நீ சொசைட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லலை, ஆனா கெடுக்காமையாச்சும் நீ இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்றேன் நான். சிம்பிள். இப்போ ப்ராப்ளமே என்னன்னா, பிக் பாஸ் கான்செப்ட்லேயே அந்த சிக்கல் இருக்கு. பிக் பாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு 5 ப்ரொடியூசர் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ கண்டஸ்டண்ட்டை நான் சூஸ் பண்ணணும்னா, நான் வந்து புத்திசாலிகளையோ பெரிய அறிவுஜீவிகளோ நான் சூஸ் பண்ண முடியாது. நான் வாட்டர்மெலன் ஸ்டாரை தான் சூஸ் பண்ணணும். நான் இந்த மாதிரி அப்புறம் ஒரு வேற சில ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸாக நான் சூஸ் பண்ணணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள விட்டாதான் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் எனக்கு வரும். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து என்கேஜிங்கான கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். 1 hour அந்த கண்டென்ட். ஸோ 1 hourக்கு என்கேஜிங்கான கண்டென்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் உட்காந்து பெரிய பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் உள்ள விட்டு அவனுங்க அங்கே உட்காந்து டாஸ் கேபிட்டலையும் வெல்த் ஆஃப் நேஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாம் தூங்க வச்சா காசு போயிடும். ஸோ இவங்களெல்லாம் உள்ள விட்டா ஒருத்தன் கோமாளியா இருப்பான், ஒருத்தன் பெரிய கோவக்காரனா இருப்பான், ஒருத்தன் பயங்கர ஈகோயிஸ்டா இருப்பான், நான்ற ஈகோயிஸ்டா இருப்பான். சிலவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணி, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த கேரக்டர்ஸ்லாம், சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா அவங்க ஒரு குட்டிக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரியே பேசுறவங்கலாம் இருக்காங்க ஆர்டிஃபிஷியலா. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள விடும்போது ஒரு விதமான ஒரு காம்பினேஷன் அது கிரியேட் பண்ணுது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. அதான் நம்ம பார்க்கும்போது தானே ஜாலியாக இருக்கும். இப்போ என் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இருக்குது, நான் சண்டை போடுறேன், எனக்கு சிலவங்களை பார்த்தா பிடிக்காது, சிலவங்களை பிடிக்கும். இவனை பிடிக்காதவனை டீல் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டோட நான் சேர்றேன், சில காய்களை நகர்த்துறேன். அந்த விஷயங்கள்லாம் நான் இங்கேயும் பார்க்குறேன்ல, இங்கேயும் அதே விஷயங்கள் பண்ணுறாங்க. எனக்கு குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் எனக்கு மாமாவை பிடிக்கும், மச்சானை பிடிக்காது, இவரை பிடிக்கும், அவரை பிடிக்காது. ஸோ அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கும், ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இருக்கும், பிக் பாஸ் ரூமில் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் நம்ம பேசிக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள நமக்கு நிறைய விஷயம் போகும், ஆனால் வெளில எதுவும் பேசிக்காம எஸ் நல்லா சிரிச்சு நல்லா பேசிட்டு இந்த விஷயங்கள் இருக்கும். ஆஃபீஸ்லையும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ பிக் பாஸில் நம்ம பண்ணக்கூடிய கூத்துக்கள் எல்லாமே லைவாக டிவியில் வருது. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி நம்ம ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் நடக்கும்போது நமக்கு இமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும்ல, அதே இமோஷன்ஸ் அங்கேயும் ட்ரிகர் ஆகுது. இவன் பக்கம் தான்ப்பா நியாயம் இருக்கு, இவன் பண்ணதான்ப்பா கரெக்டு. அந்த முடிவை நம்ம எப்படி எடுக்கிறோம், நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறோம். நான் அந்த மாதிரியான கேரக்டராக இருப்பேன், எனக்கு அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நியாயமாக எனக்கு படுதுன்னா அந்த வேல்யூ சிஸ்டம் எனக்கு கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் சில ஆட்களை சப்போர்ட் பண்ணுறேன், இமோஷ்னலாக அவனோட நான் கனெக்ட் ஆகிறேன். ஸோ முதல்ல நான் இங்கே இருக்கக்கூடிய 7 கோடி தமிழர்களும் இமோஷ்னலாக அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகணும்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து சாமானிய மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கணும். ஸோ அதனால பெரிய அறிவுஜீவிகள் எப்பவுமே சாதாரண மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்க மாட்டான், அவன் எக்ஸப்ஷனாக இருப்பான், அவன் தனியாக இருப்பான், அந்த சொசைட்டியோட கனெக்ஷன் இல்லாமல் இருப்பான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான கோளாறுகளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி
மேபி ஜெனரலைஸ் பண்ணி எல்லாருமே கோளாறுன்னு சொல்றது தப்பா இருக்கலாம். ஆனா பட் நான் பார்த்த அளவு 90% அப்படிதான் இருக்காங்க. அதனோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. முன்னாடி வந்து ரொம்ப சில நல்ல மனிதர்களையும் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அது நல்ல மனிதர்கள் சொல்றது மீன்ஸ் சமூகத்துல வந்து பாசிட்டிவா பப்ளிசிட்டி ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஆட்களையும் தேர்ந்தெடுத்தாங்க. சேரன் உள்ள இருந்தாரு, பாவா செல்லத்துறை, அப்புறம் சினேகன் இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஆட்களும் உள்ள இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதை ரொம்ப குறைச்சிட்டு நெகட்டிவா எப்படி ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிருக்காங்களோ அவங்கெல்லாம் உள்ள கூட்டு போய் வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இது ஏன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, முதல்ல கமலஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இப்போ கமலஹாசன் இல்லை, 2 ஷோவா இல்லை, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கமலஹாசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உள்ள வந்த உடனே அந்த சனி ஞாயிறு மட்டும் தான் வருவாரு. அப்பொழுது ஒரு புத்தகத்தை அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குங்க, இந்த புத்தகம் வந்து நல்லா எழுதியிருக்காங்க, இந்த இவர் ரைட்டரை பத்தி சொல்லிட்டு இது என்ன தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ அந்த புத்தகத்தை பத்தி அவர் பேசின உடனே அந்த வாரம் அல்லது அந்த மாசத்தினுடைய அந்த புத்தக சேல் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இது நிறைய புத்தக கடைக்காரர்களே வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படித்தான சமூகத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தானே அவங்களுடைய ரசனையை நம்ம மேம்படுத்தி கொஞ்சம் எடுத்துட்டு போக முடியும். அதனால ஒரு சமூக அக்கறையில் தான் நான் கேட்கறேன். இப்போ சிம்பிளுங்க, நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி சேரன், அப்புறம் வேற ஸ்னேகன், இந்த இன்னொரு எழுத்தாளர்லாம் சொன்னீங்களா, அவங்களெல்லாம் முன்னாடி கூப்பிட்டாங்க, இப்போ கூப்பிடல. அதுக்கான காரணம் என்னன்னா, நாட்கள் போக போக நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணணும்னு அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டது தவறு, இப்போ அதை சரி பண்றாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போது டாக்குமெண்ட்ரி பண்ணேன், நல்ல டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணேன், நல்ல 2-3 டேஸ் களத்தில் போய் ஷூட் பண்ணுவோம். இப்போ ஷூட் பண்ணுற மாதிரி இன்டர்வியூஸ் கிடையாது. போய் 2-3 டேஸ் நல்லா ஒர்க் பண்ணி ஃபுல் டே ஷூட் பண்ணுவோம். போய் இண்டஸ்ட்ரீஸ் போய் ஷூட் பண்ணியிருக்கோம், ஒர்க்கர்ஸை போய் ஷூட் பண்ணுவோம், கிரவுண்டில் இருக்க ஆட்கள் பிரச்சனைகள்லாம் ஷூட் பண்ணுவோம், தண்ணி பிரச்சனை அதெல்லாம் ஷூட் பண்ணுவோம். பண்ணி நாங்கள் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண சேனல்லாம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஃபார்மெட் இங்கே செட் ஆகாது. டாக்குமெண்ட்ரி கண்டென்ட் போட்டால் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கும், 2000 வியூஸ் போகும், பார்க்குறவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஆனால் மாஸ் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணாது. ஸோ எனக்கு எக்கனாமிக்கலாக அது ஃபீஸிபிள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் 2-3 நாள் ஷூட் பண்ணிட்டு 2 நாள் கொஞ்சம் எடிட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் எடிட் பண்ண டைம் ஆகும், எடிட்டிங் ஒரு 2 நாள் ஆகும். என் மேன் பவரை ஃபுல்லாக இவ்வளோ வேஸ்ட் பண்ணி 2000 வியூஸ் வாங்கினேன்னா நான் சஸ்டைனபிளான ஒரு மீடியா கம்பெனியை நான் ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த முடிவு வந்தோடனே என்ன பண்ணுறேன், என்னோட ஒர்க்கிங் பேட்டர்னாக மாற்றுறேன். அப்போ என்ன பண்ணுறோம், ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியான கண்டென்ட் அது இன்டர்வியூ ஃபார்மேட். நீங்களும் நானும் பேசும்போது 1 hour தான் நம்ம ஷூட் பண்ணுறோம், அதை எடிட் பண்ணி போடுறது ஈஸி, பெரிய வேலைலாம் எதுவும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையில்லாத கண்டென்ட்டை நான் ஒதுக்கிடுறேன். தேவையில்லாத கண்டென்ட் என்ன, டாக்குமெண்ட்ரி ஃபார்மேட். ஆனால் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா தேவையான கண்டென்ட் அதுதான். அங்கதான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய வேல்யூ அங்கே இருக்கு, மக்களுக்கு அதில் யூஸ் இருக்கு. பட் இருந்தாலும் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எனக்கு அதை ரன் பண்ண முடியல அதை. ஸோ நான் அதை ஒதுக்கிட்டு இப்போ கமர்ஷியலாக இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது அங்கேயும் அப்ளை ஆகும். அவன் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களா பிக் பாஸ், 8-10 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நிறைய கத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் இதெல்லாம் பண்ணோம், அப்போ சில சிக்கல்கள்லாம் வருது, அதை ஃபுல்லாக ஒதுக்கிடுவோம். செகண்ட் இயர் சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஒதுக்கிடுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்னை நோட் பண்ணுறீங்களா, நல்ல ஆட்கள்லாம் ஒதுக்கப்படுறாங்கன்னு. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க, இந்த நல்ல ஆட்களால தான் நமக்கு பிரச்சனை இருக்கு, வேல்யூ இல்லை. ஸோ அப்போ அவங்கள ஃபுல்லாக ஒதுக்கிடுவோம். ஒதுக்கிட்டு யார் நமக்கு வேல்யூ ஆட் பண்ணுவாங்களோ, யார் நமக்கு கமர்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்கள கொண்டு வந்துடுவோம். ஏன்னா அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும், டிஆர்பியை தெறிக்க விடணும். அதுக்கு யார் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களோ அவங்கள மட்டும் கொண்டு வருவோம், மீதி ஆட்களெல்லாம் ஒதுக்கிடுவோம் அப்படின்ற இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க. அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால அவங்க ஒரு மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க செயல்படுறாங்க. ஸோ பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவே ஒரு சீப்பான ஒரு அடித்தளத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால நேச்சுரலா அந்த ஷோவை நீங்க பெட்டராக்க முடியாது. அந்த ஷோக்குள்ள பெட்டர் ஆட்களை கொண்டு வர்றது, புக்கை இன்ட்ரடியூஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணாலும் அந்த ஷோவே ஃபண்டமெண்டலா கேவலமான ஷோ. அதனால அந்த ஷோ அங்கதான் போய் நிற்கும் கடைசியில. ஸோ கமல்ஹாசனை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, அவருக்கு தெரியும் இது மோசமான ஷோன்னு. அந்த மோசமான ஷோவை நம்ம பண்ணும் போதும் அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிரியேட் பண்ணும்ல. அந்த மோசமான ஷோவை நான் பண்றேன், பட் இருந்தாலும் நான் புக்லாம் பண்றேன், புக் ரிவ்யூலாம் பண்றேன், அந்த ஜஸ்டிபிகேஷனை கிரியேட் பண்றதுக்காக நீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இது மோசமான ஷோ தான், அந்த ஷோல நீங்க போய் கலந்துக்கவே கூடாது. ஆக்சுவலா கமல்ஹாசன் மாதிரியான பெரிய ஆள் அங்க கலந்துக்க கூடாது. வாட்டர்மெலன் ஸ்டார் கலந்துக்கூடிய ஷோல கமல்ஹாசன் அங்க போய் இருக்கக்கூடாது, கலந்துக்கூடாது. அது தவறு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் பண்றாரு. இப்ப சேதுபதி பண்றாரு, விஜய் சேதுபதி பண்றாரு. சோ அதனால அந்த ஷோலயே சிக்கல் இருக்கு. அந்த ஷோல இருக்கக்கூடிய சிக்கல் எதை வெளிப்படுத்துனா நம்ம சொசைட்டில கூடிய சிக்கலை வெளிப்படுத்துது. ஓகே, சொசைட்டி தான் அந்த ஷோவா மாறுதா இல்ல ஷோ சொசைட்டியா மாறுதா, எப்படி? ரெண்டும் தான். ஷோ சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது,
ஆனால் சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள் தான் அந்த ஷோ வந்து காட்டுது. இப்போ மக்கள் ரொம்ப ரசனையோடு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஷோ பார்க்க மாட்டாங்கன்றீங்களா, இல்லை புறக்கணிச்சிருவாங்களா, எப்படி? எல்லா சொசைட்டிலையும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காலையும் ஹிட்டாக தான் இருக்கு. ஆனால் இந்தியாவில் பெரிய சக்ஸஸ்ன்றாங்க. மற்ற நாடுகளை விட பிக் பாஸ் பயங்கர ஹிட்டுன்றாங்க. இந்தியாவில் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரியான பெட்டி ஃபைட்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன சில்லற சண்டைகள்லாம் இருக்குல்ல, அது நம்மளை இம்பேக்ட் பண்ணுதுன்னா நம்ம பெரிய விஷயங்களை யோசிக்க மாட்டேங்கிறோம்னு அர்த்தம். இந்த நான் சொன்னேன்ல, இந்த நடுவில் ஒரு லேடி உட்காந்துட்டு ரெண்டு சைடு, ஒரு சைடில் கள்ளக்காதலன், இன்னொரு சைடில் இந்த குரூப்பு, இவங்க வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது, அதை உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரியான சில்லற சண்டை, அதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய நியாயம் அநியாயம் எல்லாம் பிடிக்குதுன்னா நீங்கள் பெரிய விஷயங்களை யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளே பார்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, அந்த மாதிரி சண்டைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியிலும் சண்டை வரும். நீங்கள் எதை உள்வாங்குறீங்களோ அது உங்களுக்கு நடந்துடும். நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை உள்வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் வரும். பாசிட்டிவான க்ரோத் சார்ந்த விஷயங்கள், பெரிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரியான சில்லற கான்ஃப்ளிக்ட்லாம் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், இதெல்லாம் உள்வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், 80% மனிதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டை இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. சண்டை இல்லாமலாம் செத்துருவாங்க. எனக்கும் உங்களுக்கும் அது புரியாது. ஏன்னா நீங்க ஓரளவுக்கு இன்ட்ரோவர்டட் கேரக்டர், நானும் பெரிய லெவல்ல யாரோடையும் மிக்ஸ் ஆக மாட்டேன். தனியா நம்ம நிறைய இருக்க விரும்பக்கூடிய ஆட்கள். பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு சூழல் இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு டிராமா இருந்துகிட்டே இருக்கணும் வீட்டுல. சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலி நாய்ஸியா தான் இருக்கும். 80% ஃபேமிலிஸ் நாய்ஸியா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த டிராமா இல்லைன்னா ஏதோ வீடு சோகமா இருக்குன்னு நினைச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த தேவையும் மனிதர்களுக்கு இருக்கு. அதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா பெரிய விஷன், பெரிய தாட் இதெல்லாம் இல்லாதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிராமாலேயே மாட்டிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிராமாலாம் நம்ம மாட்டணும்னாலே பெரிய இடங்களுக்கு நம்மளால போக முடியாது. நம்மளோட லைஃபோட க்ரோத்தையும் அது பயங்கரமா ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் இதெல்லாம் நார்மலைஸ் ஆகுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று, இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணார். ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன, அது நிறைய ஃபேக் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு ட்ரெயின் போய் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போற மாதிரி. பழைய ஜென்ரேஷனுக்குலாம் அது ஃபேக்குன்னு கூட தெரியல, அவங்க உண்மை நினைச்சுக்கிறாங்க. ஐயோ ட்ரெயின் பாருங்க இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அப்புறம் திடீர்னு பெரிய பெரிய பில்டிங்லாம் அப்படியே சாயிற மாதிரி, வெள்ளம் பில்டிங்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிடும். இதுக்கெல்லாம் நம்ம நார்மலைஸ் ஆயிரும், யூஸ் ஆயிரும், வி கெட் யூஸ் டு விட்டுறோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம பழக்கப்பட்டு போயிடும். இப்ப நிஜமாவே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்த உடனே நமக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும். இப்படி ஆகி போச்சு, சுனாமி வருது, பில்டிங்ல அடிச்சுட்டு போகுதுன்னு வருத்தப்படுவோம். ஆனா இந்த ஏஐ வீடியோஸ்லாம் நீங்க ஃபேக்கா பார்க்க அதுக்கு நீங்க பழக்கப்பட்டு போயிடுறீங்க. உங்களோட இமோஷன்ஸை ஃபுல்லா அதுவே அரிச்சிட்டு போயிருது. நாளைக்கு நிஜமான விஷயங்கள் நடக்கும்போது உங்ககிட்ட எம்பத்தி இருக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க பழக்கப்பட்டு போயிருப்பீங்க, இதெல்லாம் பார்த்து நீங்க யூஸ்டா இருப்பீங்க. நிஜமான விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு நிஜமான எம்பத்தி, நிஜமான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த விஷயங்கள்லாம் அவரு சொல்றாரு. இங்கேயும் இதே மாதிரிதான், நம்ம எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு முக்கியமான இடங்கள்ல அதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஷோஸ் ரொம்ப டேஞ்சரஸான ஷோஸ் தான். அதெல்லாம் ஷோவாக்கு மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் போல ஷோலாம் வருது, அதனுடைய தரம் முன்ன விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து நிறைய பேர் வைரல் ஆகுறாங்க இல்லையா. வைரல் ஆகக்கூடிய நிறைய பேர் வந்து நெகட்டிவாக தான் வைரல் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் சமூகத்துக்கு எந்த பயனும் கிடையாது, யாரையும் எஜுகேட் பண்ணாது, அவங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸையும் உயர்த்தாது, எதுவுமே பண்ணாது. ஆனால் அந்த மக்கள் வந்து வைரல் ஆகுறாங்க, அந்த இண்டிவிஜுவல் வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 90% நான் அப்படி சொல்கிறேன். நிறைய பேர் பாசிட்டிவாகவும் வைரல் ஆகுறாங்க, அது வேற விஷயம். ஸோ இப்படியும் நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ பிரபு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து ஃப்ரிஞ்சு மார்க்கெட், சின்னது. நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்கெட்டில் நம்ம இருக்கோம். இது பயங்கரமான ஃப்ரிஞ்சு. இந்த மார்க்கெட்டே ரொம்ப சின்ன மார்க்கெட்டு தான், அதுலேயும் நம்ம பொடியணுங்க, அதுலேயும் நம்ம பொடியணுங்க. நம்ம பெரிய ஆள் கிடையாது. நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஸோ இப்போ நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இப்போ சன் டிவி, விஜய் டிவியோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா தந்தி டிவி, நியூஸ் 7, புதிய தலைமுறையோட டிஆர்பிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கெல்லாம் 700, 800 எங்கேயோ இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 20, 30 இருப்பாங்க டிஆர்பியில். ஸோ இது சின்ன ஒரு செக்மெண்ட். நீங்கள் இந்த பெரிய செக்மெண்ட் இருக்குல்ல, அந்த பெரிய செக்மெண்ட்ல இருக்க எந்த பெரிய ஷோ எடுத்தாலும் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அங்கே நடக்காது. மக்களுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கணும், மக்களுக்கு ஏதாவது புரிய வைக்கணும், இந்த கான்செப்ட் எதுவுமே அங்கே இருக்காது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய சீரியல், பெரிய பெரிய ஷோஸ்லாம் எடுங்க, எல்லாமே பக்கா கமர்ஷியலாக தான் இருக்கும்.
தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அதுல எந்த யூஸுமே மக்களுக்கு இருக்காது. பட் அதுக்கு தான் பெரிய மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால நம்ம அங்க இதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா பிக் பாஸ் நான் எப்படி பாக்குறேன்னா அதுலயுமே ரொம்ப டேஞ்சரான ஆளு பிக் பாஸ். இப்ப நீங்க ஒரு சூப்பர் சிங்கரை பாக்குறீங்கன்னா அது வேற. இது மனிதர்களோட மைண்டை கரப்ட் பண்றது, ஒரு இந்த வாயுரிஸ்டிக் கேரக்டரை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மைண்டே மென்டலா கரப்ட் பண்ணிடும். இதுக்கும் பொலிட்டிக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா? ஆட்சியாளர்களுக்கும் இந்த மாதிரி ரசனை மக்களிடையே குறைந்து போறதுக்கும் கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொசைட்டில இப்ப நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப ஒரு 200 இயர்ஸ்க்கு மேலே எடுத்துப்போமே, நம்ம தனியா இருக்க முடியாது, இண்டிவிஜுவலா நம்ம வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், போர் அடிக்குதுன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து நம்ம நோண்டிக்கிறோம். சோகமா இருந்தா ஒரு இயர்ஃபோன்ஸ் எடுத்து காதில் மாட்டி ப்ளக் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், இல்லாட்டி ஒரு படம் பார்க்குறோம். எனக்கு இந்த பழகிறதெல்லாம் பிடிக்காது, ஐ ஆல்வேஸ் லைக் டு ஸ்டே அலோன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஸ்டைலாக பேசிக்கிறோம். ரைடு போகிறோம். ஆமாம் ஆமாம், எனக்கு இந்த சோலோ ரைட் தான் பிடிக்கும், சோலோவாக பார்ட்டி பண்ணுறது தான் பிடிக்கும், எனக்கு ரெஸ்டாரண்ட்ல தனியாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு தைரியம் உண்டு, அது என்னோட ஃப்ரீடமை காட்டுது, அச்சா புச்சான்லாம் பேசணும். 200 இயர்ஸ்க்கு முன்னாடி தனியாக ஒரு இண்டிவிஜுவலால் சர்வை பண்ண முடியாது. நீங்கள் சர்வே ஆகணும்னா சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டியோட சேர்ந்து வாழணும். 200 இல்லை, ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி 50 இயர்ஸ் முன்னாடி கூட முடியாது. ஸோ அதனால நம்ம ஏதோ ஒரு வகையில் சொசைட்டியோட கனெக்ட் ஆகிருப்போம். விவசாயம் பண்ணிட்டு இருப்போம், 4-5 பேர் சேர்ந்து ஒரே வீட்டில் தங்கியிருப்போம், 4-5 ஃபேமிலி சேர்ந்து தங்கியிருப்போம். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு வீடாக வாங்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். அதே மாதிரி எனக்கு சேஃப்டி வேணும்னா எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும். தனியாக இருந்தால் எனக்கு சேஃப்டி இருக்காது, தனியாக இருந்தால் எக்கனாமிக் லாஸ் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மீதி உள்ளவங்களாம் என்னை காப்பாற்றணும். இந்த மாதிரி மற்றவங்கள பெரிய அளவில் டிபெண்டாக இருந்தோம். ஸோ அதனால என்ன ஆகுது, எல்லாரோடையும் சேர்ந்துருப்போம், சேர்ந்து சண்டை போடுவோம், ஒரு சோஷியல் இதாக நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ போக போக என்ன ஆகுது, இந்த இண்டிவிஜுவலிசம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இண்டிவிஜுவல் நான் அப்படின்றது வருது. அது எங்கேருந்து வருதுன்னா இன்னைக்கு மற்றவங்களோட தேவை எனக்கு கம்மியாயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனை வரும்போது அப்படி இருக்க முடியாதான். இப்போ உதாரணத்துக்கு நான் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருப்பேன், நான் இருக்கிறதே பக்கத்து வீட்டுக்குலாம் யாருக்குமே எனக்கு தெரியாது, தனியாக நான் இருப்பேன். ஆனால் இப்போ முந்தா நேரத்துலாம் பாம் த்ரெட் வந்தது இல்லை, அப்போ நான் அப்படி இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் அடிக்கணும், என்ன பிரச்சனை ஏதுலாம் பேசணும். ஸோ ஒரு பிரச்சனை வரும்போது மற்ற சக மனிதர்களோட நம்ம க்ளோஸ் ஆயிரும். பட் நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த இண்டிவிஜுவலிசம் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல ரொம்ப அதிகமாயிருச்சு. இண்டிவிஜுவலிசம் அதிகமாக பிரின்ஸ் நாவல், அது பிரின்ஸ் புக் சொன்னேன்ல, அந்த புக்கு, 48 லாஸ் ஆஃப் பவர், எவனா இருந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டு போயிடணும், அவனை மிதிச்சுட்டு போறதுல தப்பே இல்லை, அவன் முதுகுல நேக்கா குத்துறதுல தப்பு இல்லை, ஏன்னா நான் அடுத்த டிபெண்ட் ஆகல, நான் தனியா இருக்கேன். இதே இது நம்ம ஒரு கலெக்டிவா எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் நமக்கு வாழ்வு அப்படின்னா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். இல்லை, என் குடும்பம், இந்த வேல்யூ, மற்றவங்களையும் சேர்த்து தான் பண்ணும், இந்த மாதிரி முதுகுல குத்துறதெல்லாம் தப்பு, ஏன்னா அவனோட சேர்ந்து அதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ண முடியாது, அடிச்சு ஏறி போய்கிட்டே இருக்கிறது கிடையாது. சொசைட்டி கொஞ்சம் இண்டிவிஜுவலிஸ்டிக்கா மாறிடுச்சு இப்ப. ஸோ கல்ச்சர்லாவும் அந்த இண்டிவிஜுவலிசம் சார்ந்த விஷயங்கள் பவர்ஃபுல்லா டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. நான் பிக் பாஸ்லாம் நிறைய நேரங்களில் பார்க்கும்போது அந்த அந்த ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கான டாக்ஸிக்கான விஷயங்கள் பார்க்க முடியுது. நான் ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஏதோ ஒரு பிக் பாஸ் ஸ்டார் பார்த்தேன், அவர்லாம் பார்த்தா ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கா, ஏறக்குறைய இப்ப விஜய் ஸ்டைலே தான் அவர் அங்க பிஹேவ் பண்ணுவார். ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அவர். ஓகே, அவர் ஜெயிக்கவும் செஞ்சாரு. அப்புறம் சில பேர் எனக்கு பர்சனலா தெரியும், ஆனா பக்கா திருடனுங்க. ஆனா அங்க இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் அங்க எக்ஸிபிட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்கன்றான் தெரியும்ல. ஸோ வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி அங்க கிரியேட் பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. ஸோ அதனால இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நமக்குள்ள இப்ப இந்த இண்டிவிஜுவலிசம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. அது வரும்போது இந்த டாக்ஸிக் பிஹேவியர்லாம் நமக்கு என்ஜாயபிளா இருக்கு, நமக்கு பிடிக்குது. ஸோ இது தவறான ஒரு விஷயம். சொசைட்டில இந்த மாதிரி ஸ்மூத்தா போற வரைக்கும் அது நமக்கு தெரியாது. ஆனா ஒன்ஸ் கிரைசிஸ் வரும்போது நம்ம எல்லாரோட தேவையும் எல்லாருக்கும் வரும். ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பிக் பாஸ் மாதிரியான ஷோஸ் பார்த்தோம்னா தீனி போட்டுட்டு இருக்காங்க. கன்னிங்கா இருக்கிறதுலாம் நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. கன்னிங்கா இருக்கிறது, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறது, அடுத்தவனை மெனிப்புலேட் பண்றது, அவனை அப்படி நைஸா பேசி உங்க வழிக்கு அவனை யூஸ் பண்றது, அவனுக்கே தெரியாம உங்களுக்காக அவனை யூஸ் பண்றது, இதெல்லாம் நடக்கும்ல பிக் பாஸ்ல. இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சீப்பான விஷயங்கள். பட் இதெல்லாம் குளோரிஃபை பண்ணுவாங்க பிக் பாஸ்ல. ஏன்னா இதெல்லாம் பண்றவன் தான் அங்க ஜெயிப்பான், இதெல்லாம் பண்றவன் அங்க பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் செய்யறவன் அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரைட்டு, அவர் பெரிய ஆள், அவரே இதெல்லாம் பண்றாரு, அப்ப நம்மளும் பண்ணலாம், இதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை போல. இந்த உலகத்துல நம்ம எல்லாம் மிருகங்கள் மாதிரி தான்,
ஜெயிக்கணும்னா நம்மளும் இதெல்லாம் பண்ணலாம் போல அப்படின்ற மாதிரி நம்மளே ஜஸ்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டியா மாறிட்டு இருக்கும். இந்த பிக் பாஸ் என்னதான் வெற்றி அடைஞ்சாலும், நிறைய மக்கள் பார்த்தாலும், அது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், மக்களால் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும், இப்படி என்னதான் நடந்தாலுமே வந்து இது போன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? மணிக்கும் அவர் பேர் சொல்றதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ அந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களால ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பும் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி 10 பேர் தான் தாஸ் கேபிட்டல் படிப்பாங்க, 10 பேர் தான் வந்து தஸ்கவஸ்கியோடைய நாவல்லாம் படிப்பாங்க. ஆனா அதுதான் வந்து நாட்டினுடைய பெருமைன்னு நான் நினைக்கிறேன். 10 பேர் தான் படிப்பான் அதை. அதுல இருந்து தான் ஒரு கார்ல் மார்க்ஸ் உருவாகும், அதுல இருந்து தான் ஒரு பெரிய பெரிய ஆட்கள் உருவாங்க. ஸோ இதை மெயின் ஸ்ட்ரீமா நிறைய பேர் பார்த்தாலுமே, ஆனா இதனால நாட்டுக்கு எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கிறேன். 10 பேர் தான் ஒரு இதுல இருந்து உருவாகிறானாலும் அந்த 10 பேர் தான், அந்த 10 பேர்ல ஒரு ஆள் தான் நாட்டினுடைய பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 10 பேர்ல இருந்து 10 பேர் அல்லது ஒரு ஆள் உருவாக்குறது தான் சமூகத்தினுடைய வேலையா இருக்கணுமே தவிர்த்து, இப்படி சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லாத ஆட்களை உருவாக்குறதுனால எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல, நீங்க சொன்ன டாஸ்டாயோவ்ஸ்கியா இருக்கலாம், கார்ல் மார்க்ஸா இருக்கலாம், எல்லாமே ஃபினான்ஷியலா நொடிஞ்சு போய் தான் இறந்தாங்க. அது ஓகே, யாருமே ஃபினான்ஷியலா சக்சஸ்ஃபுல்லா இல்ல. கண்டிப்பா அந்த வகையில அதான் யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்களா சொசைட்டில. நம்ம சம்பாதிக்கணும், நம்ம பாம்பேக்கு போறோம், டெல்லிக்கு போறோம், சென்னைக்கு வரோம் அப்படின்னா எங்கான ஒரு மீடியா கம்பெனிக்காரன் வரானா என்ன யோசிப்பான்? ஒரு அற்புதமான ஒரு ஷோ பண்றோம், பண்ணி நம்ம தெரிக்க விடுறோம், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணணும் தானே யோசிப்பான். ஸோ அந்த இடத்துல தான் பாக்குறாங்க. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு விஷயம் இருக்கு, இப்ப குவாலிட்டி பீட்ஸ் குவான்டிட்டிம்பாங்க. குவாலிட்டி பீட்ஸ் குவான்டிட்டி. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரஷ்யாக்குள்ள போறாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஜெர்மன் டேங்க்ஸ் சின்னதா இருக்கு, ரஷ்யன் டேங்க்ஸ் பார்த்தோன்னா முரட்டுத்தனமா இருக்கு, கேவி டேங்க்ஸ்பாங்க. இதை பார்த்தோன்னையும் ஜெர்மன்ஸுக்கு ஷாக், என்னடா இவனுக்கு வேற மாதிரி டேங்க் வச்சிருக்காங்க, இவங்களோட நம்ம எப்படி மோதுறது அப்படின்றது கொஞ்சம் சிக்கல் இருக்கு அவங்களுக்கு, சரியா கம்பீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஜெர்மனிக்கு இந்த நியூஸ் போகுது, ஜெர்மன் ஹை கமாண்டுக்கு குயிக்கா ஒரு புது டேங்கை டெவலப் பண்றாங்க. அது டைகர் டேங்க்ஸும்பாங்க. டைகர் டேங்க்ஸை இன்னைக்கும் நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா டைகர் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். பார்க்கறதுக்கே இந்த ஜெர்மன் மேடுன்றோம்ல, நம்ம BMW கார் எப்படி இருக்கு, மற்ற கார்ஸை விட ஒரு சாலிடா இருக்குல்ல பார்க்க, அது மாதிரி இந்த டேங்க் சாலிடா இருக்கும் பார்க்கறது. டைகர் டேங்க்ஸ் வந்து சாலிடா இருக்கும், இன்னைக்கும் களத்துல விட்டு அடிச்சு தூக்கும் அந்த மாதிரி டேங்க், அது பெர்ஃபெக்டா இருக்கும். டைகர் டேங்க் உள்ள வந்து கேமே மாறுது. டைகர் டேங்க் பார்த்தோம்னா ஒரு டைகர் டேங்க் 10 ரஷ்யன் டேங்க் ஆவரேஜா காலி பண்ணுவான். ஒரு டைகர் டேங்க் 10 ரஷ்யன் கேவி டேங்க்ஸை ஆவரேஜா அடிச்சு தூக்கும். ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, குவாலிட்டி பீட்ஸ் குவான்டிட்டி. நீ 10 டேங்க் வச்சிருந்தாலும், என்னை விட 10 டேங்க் அதிகமாக வச்சிருந்தாலும் நான் ஒருத்தவனை அடிச்சு காலி பண்ணிடுவேன். ஸோ சில நேரங்களில் குவாலிட்டி குவான்டிட்டியை டிஃபீட் பண்ணும், சில நேரங்களில் குவான்டிட்டி குவாலிட்டி டிஃபீட் பண்ணும். இன்னைக்கு சைனாக்காரன் என்ன பண்றான், அமெரிக்காவை காலி பண்றான், அது குவான்டிட்டி பீட்ஸ் குவாலிட்டி. ஸோ சில நேரங்களில் சொசைட்டில தான் மாற்றி நடக்கும். அது மாதிரி குவாலிட்டியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்லாம் அங்க உள்ள வருது. குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்க பிக் பாஸுக்கு அங்க வேலையே கிடையாது. அதான் அது நான் எப்படி பார்க்கறேன், அந்த ஷோ ஃபார்மேட்லேயே ஃப்ளா இருக்கு. ஃபண்டமெண்டலா அந்த ஷோவே மக்களை மேனிப்புலேட் பண்றதுக்கான ஒரு ஷோ தான். ஸோ அதனால எல்லா ஷோஸுமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா மக்களோட மைண்டை டைமை வேஸ்ட் பண்றதுக்கான ஷோஸ் தான். 90% ஷோஸ்னு வச்சுப்போமே, ஜென்ரலைஸ் பண்ணாம. அதுல இது இன்னும் கொஞ்சம் கூட கேடுகட்ட ஒரு ஷோ. ஸோ அந்த மாதிரி அதனால இங்க வந்து குவாலிட்டியான விஷயங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப 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 குறைவு. பிக் பாஸ்ல இருந்து குவாலிட்டியான ஒரு விஷயம் வரும்னு நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி ஜென்ரல் என்டர்டைன்மெண்ட் டெலிவிஷன்ஸ்ல இருந்தும் குவாலிட்டியான விஷயங்கள் வரும்ன்றது ரொம்ப 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 தவறான எக்ஸ்பெக்டேஷன். நிஜமான குவாலிட்டியான விஷயம் வேணா நீங்க லைப்ரரிக்கு தான் போகணும் கண்டிப்பா. இல்லைன்னா நல்ல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, மூவி, அப்புறம் கியூரியாசிட்டி ஸ்ட்ரீம், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான விஷயங்கள் கிடைக்கும். நீங்க சொன்ன அந்த 10 பேர் அங்க இருப்பாங்க, ரெவன்யூவும் அவனுக்கு கம்மியா தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பெரிய வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மக்கள் பிக் பாஸ் பத்தி நீங்க பாசிட்டிவா பேசுனீங்கன்னா வியூஸ் போகும், அதை பத்தி நெகட்டிவா பேசுனீங்கன்னா அது போகுமா? பாசிட்டிவா பேசுறதை விட அதுல ஒரு 10 சைக்கோ இருக்கானா 2 சைக்கோவுக்கு நம்ம ஸ்டாண்ட் எடுத்துட்டு இந்த சைக்கோ சூப்பரா விளையாண்டான், அந்த சைக்கோ சூப்பரா அப்படி அடிச்சான், இவன் அப்படி பேசுனதுக்கு இவன் இப்படி கவுண்டர் பண்ணான்னு அனலைஸ்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது இன்னும் ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் பெருசா. அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றோம்னா நமக்கு மனநோய் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா நல்ல வேலை தான் பண்ணல. ஆனா இது நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் நம்ம பேசுறோம். நிறைய விஷயங்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.